பிரமிட் ஆன்மீக மண்டல இயக்கம் சார்பாகவும் குளோபல் புத்தா ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன் சார்பாகவும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் ட்ரைங் டு பி குட். அதாவது நல்லவராக இருப்பதற்கு நல்லவராக இருக்க முயற்சி செய்வதை நிறுத்துங்கள் அப்படின்னு ஓஷோ நமக்கு சொல்றாரு. என்ன ஏன் எல்லா மாஸ்டர்ஸும் ஆன்மீகம் அப்படின்னாலே கண்டிப்பா எல்லாரும் நல்லவங்களா இருக்கணும், குட் குவாலிட்டிஸ் டெவலப் பண்ணிக்கணும், நல்ல பழக்க வழக்கங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது என்ன, இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்ல மட்டும் நல்லவராக இருப்பதை ஸ்டாப் பண்ணுங்க, நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே வரும். அதுக்கும் கண்டிப்பா நமக்கு ரீசன் இருக்கு. என்ன அப்படின்னா, நமக்கு ஆன்மீகம் அப்படின்னு சொன்னாலே, நம்ம என்ன நெனச்சுக்கிறோம்? என்ன அப்படின்னா, வெளியில போய் நம்ம சாமி கும்பிடுறது, கடவுளுக்கு வேணுங்கிற அந்த பிரார்த்தனைகள்லாம் செய்றது, அதாவது அ வெ தீபாராதனை காட்டுறது, ஊதுபத்தி காட்டுறது, சாம்பிராணி காட்டுறது, இதெல்லாம் தான் நமக்கு ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு மிஸ்கன்செப்ஷன் நம்ம மனசுக்குள்ள இருந்துட்டு இருக்கு. ஏன்னா, நம்ம சின்னதுல இருந்தே சொசைட்டிய பார்த்து பார்த்து நம்ம வளர்ந்துருக்கோம். அதனால அது அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாரி ஒரு மைண்ட் செட், அந்த மாரி ஒரு மைண்ட் செட் அப்படிங்கிறத விட, அந்த மாதிரியான எண்ணங்கள்ல நம்ம சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான். நம்ம மனசு அதுல சிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்ப இந்த மாரி புத்தகங்கள்லாம் நம்ம படிக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நமக்குள்ள மாற்றங்கள் அப்படிங்கிறது நெறைய நடக்க ஆரம்பிக்குது. சரி, என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்குது? என்ன மாரியான மாற்றங்கள நம்ம கொண்டுட்டு வரணும்? அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடக்கணும்? எந்த மாரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன்க்குள்ள நம்ம போகணும் அப்படிங்கிறது. தானா நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் இல்லவே இல்ல. இதெல்லாம் நம்ம நாமளா விழிப்புணர்வோட நம்ம பார்த்து, அத எப்படி நமக்குள்ளேயே அந்த மாற்றத்த கொண்டு வரது அப்படின்னு ஒரு விழிப்புணர்வோட செயல்படுறது தான் இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சரி, அப்படி ஒவ்வொன்னையும் நான் விழிப்புணர்வோட, அவேர்னஸோட, கான்ஷியஸோட, உணர்வு நிலையோட நான் மாற்றத்த கொண்டு வரணும் அப்படின்னா, அப்படிப்பட்ட மாற்றங்கள்ல ஒண்ணு தான் நம்ம நல்லவரா இருக்கிறத நிறுத்தணும் அப்படிங்கிறத ஓஷோ நமக்கு சொல்றாரு. ஏன் நல்லவரா இருக்கிறத நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம நம்ம நல்லது செய்யறது, அதாவது நல்லவங்களா இருக்கணும். நான் நல்ல பொண்ணா இருக்கணும். நான் நல்ல ஹியூமன் பீயிங்கா இருக்கணும். நல்ல ஒரு அ ஒரு என்ன சொல்றது? என்ன சிட்டிசனா இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு நெறைய நெறைய நல்லது, 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 நல்லதுன்னு சொல்லிட்டு, நான் அந்த நல்லதுக்குள்ளேயே நான் போய்க்கிட்டே இருக்கும்போது, என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு பேரலலா நான் ரொம்ப நல்லவ அப்படிங்கிறப்போ எனக்கு பேரலலா ஈகோ அப்படிங்கிற ஒரு கர்வம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள வளர்ந்துட்டே இருக்கு. அந்த கர்வம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மள அந்த மாரி ஒரு ஒரு பொய்யான முகத்த நம்ம நான் நல்லவளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் நடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நான் தள்ளப்படுறேன். நல்லவனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மத்தவங்களோட ஆசைகள நான் பூர்த்தி செய்யறதுக்கு முயற்சி பண்றேன். நல்லவங்கங்கிற என் கோமதி நல்ல பொண்ணு அப்படின்னு எல்லாரும் பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு பொய்யான முகமூடிய நான் போட்டுக்கிட்டு நான் வலம் வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான். சரி, நான் ரொம்ப நாளா நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பொய்யான முகத்த காட்டிட்டு, அந்த பொய்யான முகத்த ஜெயிக்க வைக்கிறதுக்காக நான் நெறைய 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 போராட்டங்களுக்குள்ள எனக்குள்ள போக வேண்டியது இருக்கு. ஆனா அந்த மாதிரியான பொய்யான ஒரு கேரக்டர, ஒரு பொய்யான ஒரு கர்வம், அந்த ஈகோக்குள்ள, அந்த சூடோ ஃபேஸ்க்குள்ள நம்ம போகாம, நம்மள தடுத்து நிறுத்தி, நல்லவளா இருக்கணும் அப்படிங்கிற அந்த அவசியம் நமக்கு கிடையவே கிடையாது. அப்படிங்கிறது தான் ஓஷோ அவேர்னஸ் புத்தகத்துல நமக்கு ரொம்ப அழகா விளக்கமா அதுல நமக்கு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, நம்ம விழிப்புணர்வு அப்படிங்கிற, அதாவது விழிப்புணர்வு அப்படிங்கிறத பத்தி நம்ம நெறைய பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். அதாவது நம்மளோட மூச்ச கவனிக்க கவனிக்க, நம்மளோட மனமும் எண்ணமற்ற நிலைக்கு போகும். அந்த மையப்பகுதிய அடையும். அந்த மையப்பகுதியில இருந்து நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கும்போது, சரியான சிந்தனைகள மட்டும் தான் நம்ம சிந்திக்க ஆரம்பிப்போம். அப்போ நம்மளோட விழிப்புணர்வு, அந்த உணர்வு நிலை அப்படிங்கிறது நமக்கு நல்லா இன்னும் சிரத்தையா நம்ம முயற்சி எடுத்து, அத கரெக்ட்டா நம்ம இன்னும் ப்ரிசிஷன்க்குள்ள நம்ம கொண்டு வரோம் அப்படிங்கிறப்போ, இன்னும் நல்லா நடக்கும். ஸோ அப்ப அந்த மாதிரி இடத்துல, அந்த மையப்பகுதியிலிருந்து நம்ம செயல்படும்போது, நான் நல்லவளா இருக்கணும் அப்படின்னு நான் முயற்சி பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன் அப்படின்னா, நான் ஒருவேளை என்னை யாராவது காயப்படுத்திட்டாங்க அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் ஒருவேளை என்ன நான் அந்த மையப்பகுதிய அடையாம நான் இருக்கேன் அப்படின்னா, நான் திருப்பி காயப்படுத்தணும் அப்படின்னு நான் முயற்சி பண்ணுவேன். ஆனால், அந்த மையப்பகுதியிலிருந்து நான் செயல்படும்போது, அந்த ஒரு சென்டரிங்ல இருந்து, அந்த நடுநிலை பாதையில இருந்து நான் செயல்படும்போது, அவங்க என்ன காயப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, அந்த காயத்த உள்ள போய் நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். அப்படி பார்க்கும்போது, அவங்க அவங்க செஞ்சது அவங்களுக்கு சரியானது தான் அப்படிங்கிற அந்த புரிதல் எனக்கு ஏற்படுது. அப்படி இருக்கும்போது, நான் அவங்கள
அவங்கள பழிவாங்கணுங்கிற அந்த எண்ணத்துக்குள்ள நான் போகாம, என்னையே நான் விடுவிச்சு, அத என்னோட மனசுக்குள்ள காயம் இல்லாம என்னையே சமாதானப்படுத்திக்க என்னால முடியுது அப்படிங்கிறது. அப்போ இந்த இடத்துல வந்து நல்லது அப்படிங்கிறது வந்து எங்க நடக்குது? என்னுடைய மனச நான் மையப்பகுதியில வைக்கும்போது, எனக்கு தானாவே நல்ல குணம் அப்படிங்கிறது எனக்கு வருதே தவிர, நான் நல்ல குணம்னு ஒண்ணு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் எந்த முயற்சியும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அந்த நல்ல குணம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட மையப்பகுதிக்கு நம்ம போறதுனால, அந்த மையப்பகுதிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பை ப்ராடக்ட் தான் அந்த குட் குவாலிட்டீஸ். அந்த பை ப்ராடக்ட் அப்படின்னா, ஒரு ஒரு பொருள் வாங்குனா இன்னொரு பொருள் நமக்கு இனாமா கிடைக்குது. இல்ல ஒரு பிசினஸ் பண்ணா இன்னொரு பிசினஸ் நமக்கு தானா கிடைக்குது அப்டின்னா, அந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்ம மையப்பகுதியில இருந்து செயல்படும்போது, நமக்கு அந்த குட்னஸ் அந்த நன்மை, நல்ல குணம் அப்டிங்கிற அந்த தூய்மையான குணம் அப்டிங்கிறது தானாகவே வந்து சேரும் அப்டின்னு சொல்றாங்க. அப்ப தானாவே வந்து சேரும். அதுல சொல்றாங்க இல்ல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா, நான் வந்து அந்த மையப்பகுதியில இருந்து நான் செயல்படுறேன். அந்த என்னோட உணர்வு நிலையிலிருந்து விழிப்புணர்வோட நான் செயல்படும்போது, நான் என்ன பண்றேன்? எது சத்தியமோ அததானே நான் செய்ய போறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காவே நான் என்ன பண்றேன்? உள்ளுக்குள்ள ஒரு முகம், வெளியில ஒரு முகம் அப்படின்னு ஒரு பொய்யான முகத்த நான் போட்டுக்கல. அந்த இடத்துல வந்து கர்வம், நான் தான் எல்லாமே அப்படிங்கிற கர்வம் எனக்குள்ள இல்ல. அப்படிங்கிறப்போ நான் என்ன பண்றேன்? எந்த பொய்யான முகத்தையும் நான் போட்டுக்காம நான் நானாவே இருக்கேன். அப்ப நானாவே இருக்கும்போது நான் என்ன பண்றேன்? உண்மைய மட்டுமே நான் பேசுறேன். அப்ப என்ன அது மத்தவங்களுக்கு எப்படி கசப்பா இருக்கோ, இல்ல அந்த உண்மைய பழக்கப்படுத்திக்கிறதுக்கு எனக்கு ஆரம்பத்துல கஷ்டமா இருந்தாலும், ஆனா இட் இஸ் நாட் இம்பாசிபிள். அது நடக்காம போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கான முயற்சிய நம்ம எடுத்தோம் அப்டின்னா, கண்டிப்பா நம்மளால அத ஈஸியா நம்மளால கொண்டு வர முடியும் அப்டிங்கிறது தான். சரி அப்படி அந்த முயற்சி எடுக்கிறதுக்கு என்ன வந்து வழிவகுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்டின்னா, அதுதான் தியானம் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா, அந்த தியானம்க்குள்ள நம்ம போயி நம்மளோட சுவாசத்த தொடர்ந்து கவனிக்க என்ன நடக்குது அப்படின்னா, மனசுங்கிறதுல வந்து அலைப்பாஞ்சிட்டு இருக்கிற அந்த எண்ணங்கள், அந்த ஒரு அந்த அலையோட்டத்துக்குள்ள வந்து ஒரு அமைதிய கொண்டு வருது. அந்த அமைதி கொண்டு வரும்போது, அந்த மையப்பகுதிக்கு கொண்டுட்டு போறதுக்கான வழி நமக்கு எளிமையா கிடைக்குது அப்படிங்கிறதுனால, அந்த ஆற்றல வந்து நம்மளால எடுத்துக்க முடியுது. தியானம் பண்ணும்போது, மூச்ச கவனிக்கும்போது, அந்த மையப்பகுதிய அடையறதுக்கான ஆற்றல், எனர்ஜி நமக்குள்ள ஈஸியா வருது அப்படிங்கிறதுனால, தியானம்ங்கிற ஒரு 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 கருவிய வந்து நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா நம்ம வாழ்க்கையில பிடிச்சுக்கணும். அந்த தியானம்ங்கிறது எப்படி இருக்கணும்னா, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்ம எப்படி காலையில தூங்கி எந்திரிச்சோன வாஷ்ரூம் யூஸ் பண்றோம், பிரஷ் பண்றோம், அப்புறம் டெய்லி ரொட்டீன்ஸ்ல போய் சாப்பிடுறோம், தூங்குறோம். அந்த மாதிரி தியானம்ங்கிறது வந்து ஒரு அன்றாட வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வா நம்மளுக்கு மாத்திக்க தெரியணும். அப்படி நம்ம மாத்திக்கும்போது, நம்ம மனசுல இருக்கக்கூடிய தேவையில்லாத தீய குணங்கள் எல்லாமே அது குறைய ஆரம்பிக்கும். அந்த தேவையில்லாத தீய குணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறாமை, பேராசை, சோம்பேறித்தனம், தள்ளி போடக்கூடிய தன்மை, புரிஞ்சுக்க முடியாத திறன். அதாவது சில சமயங்கள்ல நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம சொல்லிக் குடுத்துட்டே இருப்போம். நெறைய பேர்னால அவங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. என்ன நடக்குது? என்ன சொல்றாங்க? எதுக்கு சொல்றாங்க? அந்த கேட்கும் திறன் இல்லாததுனால, அவங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. அப்ப அந்த கேட்கும் திறன வ வகு அ ஐ மீன் டெவலப் பண்ணிக்கிறதுக்கான வழிய வந்து அந்த தியானம் நமக்கு கத்துக் குடுக்கும். பொறுமையா மத்தவங்க சொல்றத லிசன் பண்ணணும். அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். அப்படிங்கிற அந்த தன்மை நமக்குள்ள வர ஆரம்பிக்கும். நம்மளோட சிந்தனை திறன், அதாவது ஹையர் ஆர்டர் திங்கிங் அப்படிங்கிறது வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும். சிந்தனைகள்ல வந்து மேம்பட ஆரம்பிப்போம். இந்த மாதிரியான மாற்றங்கள் நமக்குள்ள வரும். அப்புறம் நம்ம பேசும்போது முழு கவனத்தோட நம்ம பேசுவோம். என்ன வார்த்தைகள் நம்ம பேசுறோம் அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். ஒரு தீய ஒரு நோக்கத்தோட நம்ம எந்த வேலையிலயும் நம்ம ஈடுபட மாட்டோம். இந்த மாதிரி நம்ம மையப்பகுதியிலிருந்து ஒவ்வொரு செயல்பாட்டையும், ஒவ்வொரு சிந்தனையும் நம்ம வெளியிடும்போதும், ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வெளியிடும்போதும், அந்த பை ப்ராடக்ட் நமக்கு வந்து ஆட் ஆகிக்கிட்டே போயிட்டு இருக்கும். அந்த குட் குவாலிட்டீஸ், அந்த குட்னஸ் அப்படிங்கிறது, நன்மைகள் அப்படிங்கிறது வந்து நம்மள தேடி வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, தியானம் அப்படிங்கிற கருவிய நம்ம ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா அத பயன்படுத்திக்க தெரியணும். தியானத்த நம்ம தொடர்ந்து செய்யறதுனால, நமக்குள்ள பணிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா நமக்குள்ள வந்துரும். இல்லனாலும் நம்ம வர வைக்கணும். இதையும் இன்னொரு இடத்துல வந்து ஓஷோ என்ன சொல்றாரு அப்படின்னா, பணிவு அப்படிங்கிற விஷயத்த வந்து
நம்ம வந்து சில சமயங்கள்ல நான் நல்ல பொண்ணு அப்படிங்கிறதுக்காக, அந்த பணிவுங்கிற விஷயத்த பயன்படுத்தி, நம்ம வந்து அத கூட தவறா பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்றேன். ஒரு ஷாக் அப்சர்வரா நான் வந்து நல்ல பொண்ணுன்னு காட்டிக்கணுங்கிறதுக்காகவே, அந்த பணிவுங்கிறத நாம காட்டிக்கிறோம் அப்படிங்கிறது இருக்கும். பட் அதையும் நம்ம வந்து எந்த இடத்துல எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப, 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 ரொம்ப நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஹம்பிள்னஸ் இருக்கணும். பட் அது தேவையான இடத்துல இருக்கா அப்படிங்கிறத நமக்கு உற்று நோக்க பார்க்க தெரியணும் அப்படிங்கிறத நாம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து இப்ப நெறைய இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நல்ல விஷயங்கள நெறைய பேருக்கு சொல்லிக் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து மாரல் வேல்யூஸ வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். நான் வந்து யார் விஷயத்துலயும் நான் தலையிட மாட்டேன். ஏன்னா வந்து என்னோட வேலை உண்டு, நான் உண்டுன்னு இருப்பேன். நான் சத்தியத்த மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவேன். அப்படின்னு நெறைய மொராலிட்டி வேல்யூஸ நம்ம வந்து தார்மீக கருத்துக்கள வந்து நம்ம நெறைய உள்வாங்கிக்கிட்டே இருப்போம். பட் அது வந்து நம்மளுக்கே தெரியாம நம்மள வந்து அடிமைப்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நம்ம அடிமையாயிட்டு இருக்கோமா? இல்ல நான் சுயநினைவோட அந்த தார்மீக கருத்துக்கள நான் பின்பற்றனா? அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். ஏன் அப்படின்னா, எனக்கு இயற்கைய ரசிக்கவும் எனக்கு தெரியணும். அதே சமயம் என்னோட வேலையில நேர்மையா இருக்கவும் எனக்கு தெரியணும். வேலை செய்யாம சோம்பேறியா இருக்கவும் எனக்கு தெரியணும். அதே சமயம் என்னோட வேலையில சின்சியரா இருக்கவும் எனக்கு தெரியணும். எந்த விதமான உணர்வுக்குள்ள நான் போனாலும், அந்த உணர்வுக்குள்ள போயிட்டு, அது என்னன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு, நான் வெளியில வர்றதுக்கு எனக்கு தெரியணும். அதுதான் விழிப்புணர்வே தவிர, அதுக்குள்ளேயே நான் மாட்டிக்கிட்டு, அதனால வரக்கூடிய விளைவுகள நான் சந்திச்சுக்கிட்டு, அத பத்தி மத்தவங்கள மேல கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லிக்கிட்டு, நான் உட்கார்ந்துட்டே இருக்கேன் அப்டின்னா, நான் தான் அந்த இடத்துல முட்டாள். யாருமே கிடையாது அப்டிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த சொசைட்டி வந்து நமக்கு என்ன சொல்லி அது வந்து ஓஷோ ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. இந்த சொசைட்டி நமக்கு என்ன சொல்லிக் குடுக்குது அப்டின்னா, நமக்கு வந்து கேரக்டர்ஸ வந்து நம்ம பில்ட் பண்ணணும். அதாவது ரொம்ப வந்து நல்ல ஒரு குணாதிசயங்களோட நம்ம இருக்கணும் அப்டின்னு சொல்லி சொல்லி பில்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அது வந்து என்ன பண்ணா கிளிப்பிள்ளைகள் மாதிரி நமக்கு வந்து என்ன மாதிரியான கேள்வி கேட்டாலும், ஒரே மாதிரியான பதில நம்ம சொல்லுவோம். நம்ம சுய சிந்தனையோட யோசிக்காம நம்ம வந்து பதில் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து வரும்போது, நமக்கு வந்து நம்ம தூங்கிட்டு இருப்போம். நம்ம வந்து முழு கவனம் இல்லாம இருக்கோம். விழிப்புணர்வு இல்லாம நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத அவரு சொல்றாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, சின்ன சின்ன விஷயத்துல அதாவது இப்ப நான் வந்து இங்க பேசிட்டு இருக்கேன்னா, முழு கவனத்தோட நான் பேசணும். இப்ப நீங்கலாம் இத கேட்டுட்டு இருக்கீங்களா? முழு கவனத்தோட அத கேட்கணும். இப்ப இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு விழிப்புணர்வு பயிற்சி நீங்க செய்றீங்க. என்ன செய்றீங்க? நீங்க நான் பேசுறத கேட்டுட்டு இருக்கீங்க. முழு கவனத்தோட கேட்கிறீங்களா? இல்ல உங்க மனசு வந்து வேற பக்கம் சிதறுதா? வேற பக்கம் வேற கவனம் வந்துட்டு இருக்கா? வீட்ல சமைச்சுட்டு இருக்கீங்களா? இல்ல வீடு கூட்டிட்டு இருக்கீங்களா? இல்ல வீட்ல பிசினஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா? இல்ல வேலை பார்க்குற இடத்துல இருந்து இத கவனிச்சுட்டு இருக்கீங்களா? வேலை செஞ்சுக்கிட்டே நீங்க இந்த இத கவனிச்சுட்டு இருக்கீங்களா? அப்படின்னு உங்களையே நீங்க பரீட்சை பண்ணி பார்த்துக்கோங்க. விழிப்புணர்வு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, நீங்க எந்த செயல் செய்றீங்களோ, அது முழு கவனத்தோட நீங்க செய்றீங்க அப்படின்னா, நீங்க விழிப்புணர்வுல 100க்கு 100 இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை நீங்க தள்ளி உங்களோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு, உங்களோட மனசு வந்து வேற பக்கம் போகுது அப்படின்னா, நீங்க அந்த விழிப்புணர்வுல இல்ல அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகள் நம்ம செஞ்சு செஞ்சு நம்மளோட விழிப்புணர்வு அப்படிங்கிறத பெரிய அளவுல நம்ம கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதுதான் வந்து நம்ம ஓஷோ வந்து சொல்றாரு. அதனால என்ன நடக்குது அப்படின்னா, ஒவ்வொரு நொடியும் நம்ம வந்து அதுக்கு வந்து நம்ம ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து சொல்லிட்டே இருக்காங்க. அந்த இப்ப என்ன நடக்குது? ஓகே நான் இப்ப கோமதீஸ் பேசுறத நான் கேட்கிறேன். அது நடக்குது. ஓகே. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்? அந்த வேலைக்கு நான் முழுசா ரெஸ்பாண்ட் பண்றேன். அந்த மாரி நான் போயிட்டே இருக்கிறது. ஆனா, அத விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, கேரக்டர்ஸ் பில்ட் பண்றேன். நான் ரொம்ப நல்ல பொண்ணு. நான் ரொம்ப சின்சியரான பொண்ணு. நான் வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஒழுக்கமான பொண்ணு அப்டின்னு சொல்லிட்டு என்னையே நான் கேரக்டர் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்டின்னா, நான் வந்து ஒரு ரோபோட்க்கு சமம். ஒரு கம்ப்யூட்டருக்கு சமமே தவிர, நான் மனுஷனா வந்து என்னோட வாழ்க்கைய வந்து சரியான முறையில நான் வாழலை அப்டின்னு தான் அர்த்தம். அதனால ரொம்ப நல்லவங்களா இருக்கறக்கு நம்ம என்னைக்குமே முயற்சி பண்ணவே கூடாது. நல்லவங்களாவும் இருக்க வேண்டாம், கெட்டவங்களாவும் இருக்க வேண்டாம். நம்ம எப்பவுமே வந்து எல்லா விஷயத்திலயும் வந்து ஒரு ரசனையோட, ஒரு ஈஸ்தெடிக் சென்ஸோட நம்ம வந்து நம்ம வாழ்க்கைய வாழ தெரியணும் நமக்கு. எத செய்றோமோ அத ரசிக்கவும் தெரியணும். எந்த ரொட்டீன்குள்ள நம்ம இருக்கோமோ, அந்த ரொட்டீன பிரேக் பண்ணிட்டு, அந்த ரொ அத அத வந்து விட்டுட்டு நம்ம கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு, திருப்பியும் அந்த ரொட்டீன்குள்ள வரவும் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறது தான். அததான் ஓஷோ வந்து எல்லா புத்தகத்திலயும் அவர் வந்து சொல்லிட்டே இருக்காரு. எல்லா ஸ்பீச்லயும் அவர் சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க என்ன செய்றீங்களோ நீங்க அத முழுசா செய்யுங்க. அடுத்தவங்க செய்றதோட நீங்க கம்பேர் பண்ணிக்காதீங்க. உங்க வேலை என்னமோ அத மட்டும் செய்யுங்க அப்படின்னு திரும்ப திரும்ப அவர் வந்து சொல்லிட்டே இருக்காரு. அதே மாதிரி நம்ம வந்து இன்னொரு விஷயம் என்ன நம்ம பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம அ
நம்ம இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவோம்னா, சொசைட்டி வந்து நமக்கு சின்ன வயசுலேருந்தே என்ன சொல்லி சில விஷயங்கள சொல்லி கத்துக் குடுத்து நமக்கு வளர்த்திருச்சு. அதே மாதிரி நம்மள சுத்தி இருக்கவங்க வந்து பீப்பிள் இருப்பாங்க இல்லையா? அவங்கலாம் என்ன சொல்றாங்களோ, பேரண்ட்ஸ், ஃபிரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், லவ்வர்ஸ், அ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இது மாரி குழந்தைங்க, பிரதர்ஸ் எல்லாருமே, எல்லாரும் என்ன சொல்றாங்களோ, அதையெல்லாம் கேட்டு, 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 கேட்டு நான் வளர்ந்துட்டேன். அப்ப நான் வந்து எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது எனக்கு யோசிக்கவே எனக்கு தெரியாது. ஒண்ணும் வேண்டாம் பிஎஸ்எஸ்எம்குள்ள வந்துட்டோம். ஏன்னா நெறைய இடத்துல வந்து எல்லா மாஸ்டர்ஸுமே நான் இப்போ கன்டினியூஸா சொல்றது என்ன அப்படின்னா, மெடிடேஷன ஸ்ப்ரெட் பண்ணுங்க. வெஜிடேரியனிசம ஸ்ப்ரெட் பண்ணுங்க. பிரமிட் எனர்ஜிய யூஸ் பண்ணி மெ மெ மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்னு நமக்கு சொல்றோம் அப்படின்னா, சில பேர் வந்து அதிலேயே ரொம்ப அப்சஸ்டா திங்க் பண்றாங்க. ஏன் வந்து அத மட்டும் தான் வேலையாவே நமக்கு செய்றாங்க. அவங்களுக்குன்னு ஃபேமிலி இருக்கு. அவங்களோட குழந்தைங்க இருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்களோட சிப்லிங்ஸ் இருக்காங்க. அவங்கள நம்ம போய் பார்க்கணும். அந்த பேலன்சிங் கிரியேட் பண்ணிக்காம, ஏதோ ஒரு விஷயத்துல, ஒரே ஒரு தாட்ல அவங்க வந்து ஸ்ட்ரக் ஆயி நின்னுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம மெடிடேஷனும் ஸ்ப்ரெட் பண்ணணும். அட் த சேம் டைம் எனக்கு வந்து என்னோட பாடத்தையும் நான் கத்துக்கணும். என்னோட ஃபேமிலியும் எனக்கு பார்க்க தெரியணும். என் ஃப்ரெண்ட்ஸ பார்க்க தெரியணும். என் ரிலேட்டிவ்ஸ பார்க்க தெரியணும். சந்தோஷமா சிரிக்க தெரியணும். கிண்டல் அடிச்சு பேச தெரியணும். இந்த மாரி சின்ன சின்ன குட்டி குட்டி விஷயங்கள என்னால ரசிக்க தெரியணும், அனுபவிக்க தெரியணும் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இத வந்து எக்ஸாம்பிள் சொல்லி நம்ம புரிய வைக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா, அந்த எக்ஸாம்பிள வச்சுட்டு கோமதியோட ஃபேமிலிக்குள்ள என்ன நடக்குதுன்னு உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்போம். இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம செய்யாம, நம்ம வேலை என்னமோ அத மட்டும் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் ஃபிரெண்ட்ஸ். ஸோ அதனால எந்த ஒரு சூழ்நிலையிலயும் நீங்க அவேர்னஸோட வேலை செய்யுங்க. அவேர்னஸோட செயல்படுங்க அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப வந்து நான் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறேன். அததான் ஓஷோ சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்துறேன். ஏன் அப்படின்னா, நம்ம எப்பவுமே வந்து அ கேரக்டர்ஸாவே அதாவது நம்ம கேரக்டர் பில்டிங்ல தான் ஃபோக்கஸ் பண்றோம் அப்படிங்கிறோம். ஆனா, நம்ம வந்து ஓஷோ என்ன சொல்றாரு அப்படின்னா, உணர்வு நிலை மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க அந்த வட்டத்தினுடைய ஒரு வெளி வட்டத்துல நீங்க இருக்காதீங்க. வட்டத்தினுடைய சென்டருக்கு வாங்க. நடுப்பகுதிக்கு வாங்க. நடுப்பகுதி தான் உணர்வு நிலை. அந்த உணர்வு நிலைய வந்து ரீச் ஆகறதுக்கு என்ன முயற்சி எடுக்கணுமோ அத பண்ணுங்க. வெளிவட்டத்துக்குள்ளேயே நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. அந்த சர்க்கம்ஃபரன்ஸ்லயே நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. அந்த அவுட்லைன்லயே நீங்க இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க இன்னமும் அந்த பிசிக்கல் மைண்ட், அந்த பாடி மைண்ட்ல தான் நீங்க ஸ்ட்ரக் ஆயி நின்னுட்டு இருக்கீங்க. நீங்க வந்து பாடி மைண்ட்ல இருந்து சோல் மைண்டுக்கு, அதாவது அந்த சென்டரிங்க்கு, அந்த மையப்பகுதிக்கு, அந்த நடுநிலை பாதைக்கு, மிடில் பாத்துக்கு, நீங்க நோ மைண்ட் ஸ்டேட்டுக்கு நீங்க வரணும் அப்படின்னா, அதுக்கான முயற்சிய நீங்க தான் எடுக்கணும் அப்படிங்கிறத அவரு சொல்றாரு. அதே மாதிரி பே பேட் கேரக்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அந்த பேட் கேரக்டர்ஸ வந்து நம்ம வந்து ஈஸியா வந்து ரீச் பண்ணிர்லாம். என்னோட கேரக்டர வந்து நான் பிரேக் பண்றது ஈஸியா பண்ணிடலாம். ஏன் அப்டின்னா, அது எனக்குள்ள ஏற்கனவே இருந்துட்டு இருக்கு. அது ஈஸியா டார்மன்ட்டா அதாவது வீக்கா இருந்துட்டு இருக்கு. அத நான் நெனச்சேன்னா, அத வெளில கொண்டு வர முடியும். ஆனா குட் குவாலிட்டீஸ பில்டப் பண்றது தான் கஷ்டம். அது வந்து ஆனா, அதுக்காக குட் குவாலிட்டீஸ்லயே நீங்க ஸ்ட்ரக் ஆயி நிக்காதீங்க அப்டிங்கிறது தான் ஓஷோ சொல்றாரு. ஓகேவா ஃபிரெண்ட்ஸ்? நம்ம குட் குவாலிட்டீஸ பில்டப் பண்றேன் அப்டிங்கிறதுக்காக குட்டுன்னு அதிலேயே நல்லது, நல்லது, நல்ல குணம், நல்ல குணம், நல்ல குணம்னு அதிலேயே நம்ம போய் ஸ்ட்ரக் ஆயி நின்னுட்டு இருக்கோம். கோமதி எல்லாரும் பாராட்டணும், மத்தவங்கள எல்லாரும் பாராட்டணும், என்ன பாராட்டணும், இதுக்கு அப்ரிஷியேட் பண்ணணும். இப்படியே நான் சொல்லிட்டே இருக்கேன். அப்ப அங்க நான்கிற அகங்காரம் தான் அந்த இடத்துல வந்துட்டு இருக்கே தவிர, என்ன மத்தவங்க பாராட்டணும்னோ, மத்தவங்க கிட்ட நான் ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காகவோ என்னோட குவாலிட்டீஸ நான் டெவலப் பண்ணிக்க கூடாது. அதுக்கு பதிலா எனக்கு என்ன வேணும்? என்னுடைய மையப்பகுதி அடையறதுக்கு நான் என்ன மாதிரியான முயற்சி எடுக்கணும்? எந்த இடத்துல என்னோட எண்ணங்கள நான் மாற்றத்த கொண்டு வரணும்? என்னுடைய சிந்தனைகள்ல மாற்றத்த கொண்டு வரணும்? என்னோட வார்த்தைகள்ல மாற்றத்த கொண்டு வரணும்? என்னுடைய செயல்பாடுகள்ல மாற்றத்த கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நான் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து ஓஷோ வந்து நமக்கு சொல்றாரு. அதே மாதிரி நம்ம வந்து நம்ம கிட்ட வந்து நம்ம மத்தவங்க கிட்ட இருக்கிற மிஸ்டேக்ஸ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம இன்னுமே வந்து நம்ம அந்த மைய பகுதிக்கு வந்து ரீச் ஆகல அப்படின்னு அர்த்தம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதனால நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால நம்ம ஒவ்வொரு க்ஷணமும் நம்ம வந்து நமக்கு கேர்ஃபுல்லா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி அடுத்தது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கன்சைன்ஸ் அதாவது மனசாட்சி அப்படின்ட்டு. நம்ம சொசைட்டில வந்து எப்பவுமே எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, மனசாட்சி கொன்னுரும், மனசாட்சி கேள்வி கேட்கும் அப்படின்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த மனசாட்சி பத்தின ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு கிளாரிட்டிய நான் இந்த இடத்துல சொல்லணும்னு நெனைக்கிறேன். திங்கிங் அண்ட் டெஸ்டினி அதாவது ஹெரால்ட் பெர்சிவல் எழுதின திங்கிங் அண்ட் டெஸ்டினி அப்படிங்கிற புத்தகத்துல வந்து மனசாட்சிய பத்தி பேசியிருக்காரு. அந்த கன்சைன்ஸ்ல வந்து அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நம்மளோட பாஸ்ட்
பாஸ்ட்ல நம்ம வந்து நிறைய தவறுகள் நம்ம செஞ்சிருப்போம். அந்த தவறுகள்ல வந்து கத்துக்கிட்ட பாடங்கள ஒரே இதா சேகரிச்சு வச்சிருக்கிறது தான் மனசாட்சி. அது நம்ம பிறப்பு எடுக்கும்போது, அந்த மனசாட்சி வந்து நமக்கு ஞாபகப்படுத்துமாம். என்னது? வேண்டாம், ஏற்கனவே நீ இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்க. அதனால நீ செய்யாத. சோ அந்த மெமரீஸ ஸ்டோர் பண்ணி வச்சது யாரு? நான் தான். காட் வெளியில இருந்து எந்த கடவுளும் கிடையாது. சோ அப்ப அந்த மனசாட்சி என்ன பண்ணும் அப்டின்னா, எனக்கு ஞாபகப்படுத்தும். வேண்டாம், இந்த தப்பு நீ செய்யாத. வண்டி ஓட்டுறியா? கரெக்ட்டா பி லெஃப்ட் அப்டின்னு சொல்றது. இண்டிகேட்டர் ப்ராப்பரா போடு. அபாய்ட் த ரூல்ஸ் ஆஃப் த டிராபிக் ஐ மீன் அபாய்ட் த டிராபிக் ரூல்ஸ் அப்டின்னு எல்லாம் நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணும். அதெல்லாம் எதனால அப்டின்னா, நான் என்னுடைய முன் ஜென்மங்கள்ல செய்த தவறுகளாக இருக்கலாம், நன்மைகளாக இருக்கலாம். அதிலிருந்து வரக்கூடிய அனுபவங்கள் மூலியமா நான் கத்துக்கிட்ட பாடங்களத்தான் சேகரிச்சு வச்சிருக்கிறது மனசாட்சி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மனசாட்சிங்கிற ஒரு சின்ன பகுதிய நான் பிறப்பெடுக்கும் போது என் கூட நான் அத கொண்டுட்டு வரேன். அந்த மனசாட்சிங்கிற நிலைய அடையறதுக்கே நான் தேவையான நல்ல காரியங்கள் செஞ்சிருந்தால் மட்டுமே, அந்த மனசாட்சிங்கிற உணர்வு எனக்குள்ள வேலை செய்யும் அப்படிங்கிற அந்த குட் கர்மா வந்து வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சோ அப்ப அந்த மனசாட்சி நமக்கு ஞாபகப்படுத்துது அப்படின்னா, அப்ப நான் அலர்ட் ஆகணும். நான் ஏதோ மிஸ்டேக் பண்றேன். அப்ப நான் சரி பண்ணிக்கணும். ஏன்னா திருப்பியும் என்னோட அதே அனுபவம் எதுக்காக மிஸ்டேக் பண்றேன்னு அவங்க ஞாபகப்படுத்துனாங்க அப்படின்னா, நான் திருப்பியும் அதே அனுபவத்துக்குள்ள போயி, திருப்பியும் அதே பாடத்த கத்துக்கிறதுக்கு என்னோட டைம் அண்ட் எனர்ஜி வேஸ்ட் ஆகும். அதனால அடுத்த பாடத்த வந்து நம்ம மிஸ் பண்ண வேண்டியது வரும்னு ஞாபகப்படுத்துவாங்க. ஓகேவா? அதுக்காக தான் மனசாட்சிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம கொண்டுட்டு வரோம். ஆனா, நம்ம இங்க என்ன பண்ணிட்டோம் அப்டின்னா, மனசாட்சிங்கிற பேர யூஸ் பண்ணி, நம்மளையே நம்ம நோகடிச்சுக்கிறது மட்டும் இல்லாம, மத்தவங்களுக்கும் தேவையில்லாத இலவச அட்வைஸ் குடுத்து, மத்தவங்க வாழ்க்கையும் வாழ்றதுக்கு விடாம, நாம அவங்களுக்கு தடையா நின்னுட்டு இருக்கோம் அப்டிங்கிறது தான். சோ மனசாட்சிங்கிற பேர்ல இந்த சொசைட்டிக்குள்ள நம்ம எவ்வளவோ பிரச்சனைகள நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். பட் மனசாட்சிங்கிறதுக்கான உண்மையான அர்த்தம் என்னங்கிறத திங்கிங் அண்ட் டெஸ்டினி புத்தகத்த நீங்க படிக்கும்போது கண்டிப்பா அத தெரிஞ்சுக்க முடியும். இதுக்காக தான் பத்திரிஜி வந்து இந்த மாதிரி அங்கங்க மிஸ் ஆயிட்டு இருக்கக்கூடிய கேப்ஸ வந்து நீ ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும் அப்டின்னா, அதுக்கு தேவையான புத்தகத்த நம்ம வாசிக்கணும். அப்ப தொடர்ந்து நம்ம அதாவது இந்த புத்தகத்த படிச்சா இதுக்கான ஆன்சர் கிடைக்குமா அப்டிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்க தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கணும். உங்களோட ஜிக்ஸா பசில் மாரி அங்கங்க இருக்கிற கேள்விகளுக்கு அதுக்கான விடை உங்களுக்கு தானா தெரிய ஆரம்பிக்கும். பட் நீங்க படிக்கிறதுக்கான முயற்சிய எடுக்கிறீங்களா அப்டிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சோ புத்தகங்கள் வாசிக்கிறதுனால இந்த மாதிரி மனசாட்சி இப்ப நான் அவேர்னஸ் புத்தகத்த நான் படிச்சேன். மனசாட்சினால எவ்ளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து சொசைட்டில வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து ஓஷோ ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. ஆனா மனசாட்சினா என்ன அப்படிங்கிறத கிளாரிட்டிய வந்து நான் திங்கிங் அண்ட் டெஸ்டினி புத்தகத்த படிக்கும்போது தான் எனக்கு அது தெரிஞ்சது. அப்ப மனசாட்சிக்குன்னு நான் புத்தகத்த தேட முடியுமா? முடியாது. அப்ப நான் 2 புத்தகத்த படிச்சதுனால எனக்கு அதுக்கான விடை எனக்கு கிடைச்சது. அந்த மாதிரி தான் நீங்களும் உங்களோட கேள்விகளுக்கான பதில் கிடைக்கணும் அப்படின்னா, நீங்க தொடர்ந்து புத்தகங்கள வாசிக்கணுங்கிற அறிவ வந்து நம்ம வளர்த்திக்கணும். அதுக்கான முயற்சியில ஈடுபடணும். அது மட்டும் இல்லாம நீங்க கத்துக்கிட்ட விஷயத்த மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணும், பகிர்ந்து குடுக்கணும் அப்படிங்கும்போது மட்டும் தான் உங்களால அத வந்து ஈஸியா கிரகிச்சுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ இதெல்லாம் தான் அவேர்னஸ்ல வந்து நமக்கு ஓஷோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம வந்து எப்பவுமே வந்து நம்ம வந்து நல்ல விஷயங்கள வந்து தெரிஞ்சுக்கணும். நல்ல விஷயங்கள முயற்சி பண்ணணும்னு நம்ம முயற்சி எடுத்துட்டே இருக்கோம். பட் அதுக்கு பதிலா அந்த முயற்சி எடுக்காம, நான் என்ன உணரணும்? இந்த காட்லினெஸ்ஸ உணரணும். எனக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வீக தன்மைய நான் உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான முயற்சிய நான் எடுக்கும்போது, கண்டிப்பா நான் வந்து அதுல வந்து வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால நான் நல்ல பொண்ணா இருக்கணும். நான் ரொம்ப யோக்கியமான பொண்ணு, ரொம்ப ஒழுக்கமான பொண்ணா இருக்கணும். ஒரு ஹியூமன் பீயிங்கா இருக்கணும். ஒரு டிசிப்ளின்டா இருக்கணும். அப்படி இப்படின்னு முயற்சி எடுக்கிறத விட்டுட்டு, தயவு செஞ்சு நான் யாரு? நான் ஆன்மா அப்படிங்கிற அந்த புரிதல் எனக்குள்ள கொண்டு வரணும். அந்த ஆன்மா தாங்கிற எனக்கு என்னையே நான் நம்ப வைக்கிற அளவுக்கு நான் புத்தகங்கள் வாசிக்கணும். மத்தவங்களோட அனுபவங்கள நான் கேட்கணும். மத்தவங்களுக்கு அத நான் கத்துக் குடுக்க முயற்சி பண்ணணும். அந்த மாதிரி நான் முயற்சி பண்ணும்போது தான் எனக்கே அந்த நம்பிக்கை வரும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். எனக்கு அப்பதான் நம்பிக்கை வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் சொல்றேன். ஏன்னா, நான் இந்த பூமிக்குள்ள பொறந்த உடனேயே நான் யாருங்கிறத நான் மறந்துட்டேன். எனக்கு ஞாபகம் இல்ல. நான் ஆன்மாங்கிற உணர்வே எனக்கு இல்ல. நானும் ஒன் ஆஃப் த ஹியூமன் பீயிங்ஸ் அப்படிங்கிற வாழ்க்கை தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா தொடர்ந்து வந்து இந்த மாரி கிரேட் மாஸ்டர்ஸோட புத்தகங்கள நான் வாசிக்கும்போது, மத்தவங்களோட அனுபவங்கள நான் கேட்கும்போது,
அதுவும் மெயினா ரொம்ப முக்கியமான விஷயம். நான் படிச்சுக்கிட்ட விஷயத்த மத்தவங்களுக்கு கத்துக் குடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான், நான் ஆன்மா தான். என்னுடைய ஆன்மாவை எனக்கு வழிநடத்திக்கிறதுக்கான முயற்சியில நான் ஈடுபடணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப வந்து என்ன வழிநடத்திக்கணும் அப்படின்னா, எனக்கு அந்த ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, மெடிடேஷனையும், நான் கத்துக்கிட்ட பாடத்தையும் மத்தவங்களுக்கு கத்துக் குடுக்கிறது தான் அப்படிங்கிறதையும், புத்தகங்கள் வாசிக்கிறதுனால தான், புத்தகங்கள் மூலமா நான் கத்துக்கிட்ட ஞானத்த மத்தவங்களுக்கு பகிர்ந்தளிக்கும்போது தான் அப்படிங்கிறதையும் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த அவேர்னஸ்ல நான் படிச்ச இந்த 2 சாப்டர்ஸ்லயும் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, இன்னமும் நான் எந்த அளவுக்கு விழிப்புணர்வோட நாம வந்து செயல்படணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால நான் நல்லவங்களா இருக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யறத விட்டுட்டு, நான் ஆன்மா அப்படிங்கிற புரிதல எனக்குள்ள நான் கொண்டுட்டு வரதுக்கு முயற்சி எடுக்கணும். அதுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய 3 விஷயங்கள நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். அதுதான் தியானம், ஸ்வாத்தியாயா, சத்சங்கம் அப்படிங்கிறத நான் சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க் யூ மாஸ்டர்ஸ். தேங்க் யூ ஆல்.